ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிட் அப்படிங்கிறது நம்ம நாட்டை விட்டு எங்கேயுமே போகல, நம்மளை விட்டு எங்கேயுமே போகல. ஏதோ ஒரு மூலையில் அதுவும் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. தயவுசெய்து வெளியே க்ரௌடான ஏரியாவுக்கு போகிறவங்க என்னோட ரெக்வஸ்ட்டு, தயவுசெய்து மாஸ்க் போட்டுக்கோங்க. நமக்கு நோய் இருக்காது, கோவிட் இருக்காது, ஒரு தொந்தரவும் இருக்காது. ஆனால் வெளியே போய் வீட்டுக்குள்ளே வரும்போதோ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம வெளியே இருக்க தொற்றுக்களை வைரஸை யார்ட்டையாவது ஒருத்தட்டு நம்ம பாடியில் இருக்கும், நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கும், நம்ம கைங்களில் உடம்புல இருக்கும். அதை கொண்டு வந்து நம்ம குழந்தைகளுக்கோ நம்ம வயசானவங்களுக்கு விட முடியாது. முக்கியமாக டயபெட்டிக் இருக்கக்கூடியவங்க, வீக்னஸ் பாடி இருக்கக்கூடியவங்க, இம்யூனிட்டி பவர் இல்லாதவங்களுக்கு தான் இந்த கோவிட் எஃபெக்ட் பண்ணும், சீக்கிரமாக உள்ளே பூந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்மளோட கேப்டன் அவர்களுக்கே தெரியும், எவ்வளோ வியாதிகள் அவர் சமாளித்து உயிர் பிடிச்சி தாக்கி தான் வந்தார். ஆனால் அந்த கொரோனாங்கிற வைரஸ் அவரால் மீண்டு வர முடியலை. இது மாதிரி நிறைய பேர் நம்ம உறவுகளே நிறைய பேர் இருந்திருப்பாங்க. தயவு செய்து எல்லாரும் மாஸ்க்கை போட்டுக்கோங்க. போடுறதுனால நம்ம உடம்புல ஒரு உறுப்பு மாதிரி தான் இனிமேல் மாஸ்க் நம்ம வாழ்ந்தாகணும். அது இல்லாமல் வாழ்ந்தோம்னா வியாதியோடு வாழ்கிற மாதிரி ஆயிடும். தயவுசெய்து